அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளையில் தேவ வார்த்தைகளை ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக கேட்க வந்திருக்கவங்கள் அனைவரையும் நான் ஆண்டவராகிய இயேசுவின் திருநாமத்தினாலே வரவேற்று கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த காலாண்டு 2026 ஆண்டினுடைய 3ஆம் காலாண்டில் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் நிருபங்கள், பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2 நிருபங்களும் நமக்கு ஆராய்ச்சிக்காக கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இவ்வார பாடம் 8வது பாடம், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வல்லமை என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கொரிந்து திருச்சபைக்கு அவர் உயிர்த்தெழுதல் என்பது, உயிர்த்தெழுதலின் மேல் அவர்கள் வைக்க வேண்டிய நம்பிக்கை என்பது எவ்வளவு விசேஷமானது என்பதை குறித்து அவர் மிக அழகாக தெளிவாக விளக்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை என்று ஏன் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இல்லாத ஒரு சில கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கொரிந்து திருச்சபையில் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு பாடத்தை எடுக்கத்தக்க விதத்தில் பவுலுடைய உபதேசங்கள் இந்த 15ஆம் அதிகாரத்திலே விசேஷமாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மனப்பாட வசனமாக நம்ம 1 கொரிந்தியர் 15, 14 17 கொடுத்துருக்காங்க. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 3 வசனங்கள், 4 வசனங்கள் நமக்கு மனப்பாட வசனமாக கொடுக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபித்து அதன் பின்பு பாடத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தராகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளையிலே உடைய வார்த்தைகளை ஓய்வு நாள் பள்ளியின் மூலம் தியானிக்க வந்திருக்கிறோம். தேவ பிரசன்னமும் வழி நடத்தலும் எங்களோடு கூட இருந்து பாடத்தின் ஆழ்ந்த கருத்துக்களை விளங்கி கொள்ளத்தக்கதான எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து தாரும் உடைய தூய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம், அன்புள்ள பிதாவே, ஆமென். அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை அதான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்காங்க. நமக்கு அந்த ஓய்வு நாளின் பிற்பகல்னு வருது இல்லையா, 8வது பாடத்தில் அதிலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பவுல் காலத்தில் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை மறுதளித்தவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க மனித உடல்களை பார்க்கிறார்கள். அநேக ஆண்டுகள் காலங்கள் கடந்து செல்கின்றன. அவர்கள் உயிரோடு வாழ்ந்த நாட்களை காட்டிலும் அவர்கள் மரித்த நாட்கள் தான் அதிகமாக இருப்பதையும், எந்த விதமான அசைவும் இன்றி அவர்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் அப்படியே இருப்பதையும் கிரேக்கர்கள், அதாவது கொரிந்தி பட்டணத்தினுடைய புதிய அந்த கிறிஸ்தவ சபையார் பார்த்து கொண்டிருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனப்படினால் இயல்பாகவே அவர்களுக்கு என்ன செய்வது என்றால், உயிர்த்தெழுதலின் மேல் நம்பிக்கையற்றவர்களாக அவர்கள் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன் யூத மார்க்கத்தில் கூட ஒரு பிரிவு சதுசேயர் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஆவியின் மேலும் தேவதூதன் மேலும் உயிர்த்தெழுதல் மேலும் நம்பிக்கையற்றவர்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருப்பதை, அப்போஸ்தலர் நடபடிக்கையில் சொல்லப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் எப்போவுமே ஒரு மாதிரி ஏத்திஸ்டிக்கு சிந்தனை உடையவர்கள் எல்லா காலங்களிலும் என்ன பண்ணியிருக்காங்க, இருந்திருக்கிறாங்க என்பது நமக்கு தெரியுது. கொரிந்து பட்டணத்தில் அது அதிகமாக இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கி பார்க்கும் பொழுது இந்த விஷயத்தில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார் பவுல் அப்போஸ்தலன். நான் ஒரு ஐ விட்னஸ் அப்படின்னு, தான் ஒரு ஐ விட்னஸ்ஸு, தான் ஒரு கண்கண்ட சாட்சி ஆண்டவராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி என்பதை குறித்து அவர் இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியிலே அவர் எழுதியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் மாத்திரமல்ல, 12 அப்போஸ்தலர்கள், அதாவது 12 சீஷர்கள், அவர்கள் மாத்திரமல்ல 500 பேருக்கும் அதிகமானவர்கள் ஒரே நேரத்தில் உயிர்த்தெழுந்த இரட்சகரை அவர்கள் தரிசித்தார்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியிலே அவர் எழுதியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் என்பது ஒரு இன்னெவிட்டபிள் என்று நாம் சொல்லலாம், தவிர்க்க முடியாத ஒரு காரியமாக புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இன்றும் கூட அவரை முழுமையாக நம்பக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் உயிர்த்தெழுதலை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், உயிர்த்தெழுந்த இரட்சகர் அவர்களோடு கூட அவர்கள் உள்ளத்திலே வாசம் செய்யும் போது அவர்களால் அறிந்து கொள்ள முடிகிறது, இரட்சகர் உயிர்த்தெழுந்தவர், அவர் மரித்தவர் அல்ல, மரித்து உயிரோடு கூட எழுப்பப்பட்டவர் 3ஆம் நாளிலே என்பதை மிக தெளிவாக ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதில் பார்க்கும்போது
இந்த முக்கியத்துவம் மிக்க இந்த விஷயத்த அவங்க என்ன பண்ணாங்கன்னீங்கன்னா, அவங்க ஒரு சிலர் வந்து நம்புவதற்கு ஆயத்தமாக ஆனால் அவர் சொல்லுகிறார், நானும் அவர் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி. ஏனென்றால் தமஸ்குவுக்கு போகிற வழியில் என்ன பண்ணுறார் அவர்? இயேசுவானவரை தரிசிப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் சொல்லுகிறார், மகிமையடைந்த அவருடைய சாயலை அவர் தரிசிக்கிறார். நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று அவர் சொல்லத்தக்கதாக அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை அந்த 15ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறதுன்னா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அவர் வந்து நீங்கள் வந்து கொரிந்தியர்களுக்கு வந்து அதை பிரசங்கிக்கவே வந்தேன்றார். ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் அப்படி தானே? அதை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதில் நிலைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதன் மூலமாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும் முதல் 2 வசனங்களில் 1 கொரிந்தியர் 15:1-2 அவர் மிக அழகாக சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. அப்படி தானே? அப்போது அவங்க வந்து அநேகர் வந்து அதை விசுவாசிக்கிறாங்க. அந்த கொரிந்து திருச்சபையின் விசுவாசிகள் ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க, யூத மார்க்கத்தில் இருந்த சதுசேயரை போல அவரது உயிர்த்தெழுதலை கேள்வி கேட்கக்கூடியவர்களாகவும் நம்பாதவர்களாகவும் இருந்து சில குழப்பங்கள் அதனாலே திருச்சபையில் உண்டாவதை நம்மால் பார்க்க முடிகிறது இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் ஒரு விசேஷமாக சொல்லக்கூடிய காரியம் என்னது அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து அவர்கள் வந்து கண் கண்ட சாட்சிகளாக அவர்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. அதுதான் அவர் சொல்கிறாரு கடைசியிலே. நான் உங்களுக்காக வாசிக்கிற அந்த பகுதியை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக அவரது உயிர்த்தெழுதலை பற்றி அவர் பேசுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் சொல்லும் பொழுது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அவங்களுக்கு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்கிறார். என்னன்னு சொன்னால், நாங்களாம் சாட்சிகள் அதுக்கு இல்லையா? அன்றையும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இல்லையா? உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டீர்கள், அதில் நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரசங்கமானது பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாக இருக்குமே இல்லையா? ஒருவன் உயிர்த்தெழுதலை நம்பவில்லை என்றால் அவனுடைய விசுவாசம் விருதாவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் விருதா என்றால் வீணாக இருக்கும் இல்லையா? அவர் சொல்லுகிறார், நான் அடைந்தது உங்களுக்கு பிரசங்கித்ததுமான ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து இல்லையா? இந்த உயிர்த்தெழுதலை பற்றின ஒரு தெளிவான உபதேசத்தை அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் இந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற அந்த திருச்சபைக்கு அவர் சொல்லத்தக்கதாக இல்லையா? ஆரம்பகால திருச்சபை ஒரு அஞ்ஞான தேசம், கிரேக்கம், நிறைய கடவுள்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு. அதில் மெயின் காட் யாருன்னா அப்பல்லோ என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுள், அப்படிதானே? நிறைய ஜிஎஸ் இருந்தார், மார்ஸ் யுத்த கடவுள், இன்னும் நிறைய கடவுள்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கடவுள் வச்சு. நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய மார்ஸ் எத்தனை கடவுளில் வச்சுருக்கோ, கடவுளுக்கு சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி, பேர குழந்தைங்க, மாமா, அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி நிறைய கடவுளர்கள் அந்த தேசத்தில் இருந்தார்கள் இல்லையா? உயிர்த்தெழுதலை குறித்து அவர் பிரசங்கித்த பொழுது அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை அதை நம்ப மறுத்த கிரேக்க நாட்டு, அதாவது கொரிந்து திருச்சபையின் விசுவாசிகளுக்கு அவர் எழுதக்கூடிய அந்த காரியமானது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் சொல்கிறார், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் வேத வாக்கியம் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். கேபானா அந்த இடத்துல பேதுரு, வேறு யாரும் கிடையாது. பேதுருக்கு வந்து கேபான்னு ஒரு பேர் இருக்குது. கேபான்னு சொன்னால் பெரிய கல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பார்த்துக்கோங்க. அப்போது அதன் பின்பு 12 தரிசனமானார். கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனம். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். இதெல்லாம் ஐ விட்னஸ். உயிர்த்தெழுதலை நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே, நீங்கள் நம்ப மறுக்கிறீங்களே. ஏன்னா அடிப்படையிலே வந்து சில தத்துவங்கள் இந்த கிரேக்க தத்துவத்திலே, இவங்க கிரேக்கு நகரம் தானே இதை கொரிந்து, அலெக்சாண்டர் அந்த நகரத்தோடு யுத்தம் பண்ணினார் என்று கூட சரித்திரத்தின் பகுதிகளிலே நம்மால் இந்த கொரிந்து பட்டணத்தில் ஏன்னா தனித்தனி சிட்டி ஸ்டேட்ஸாக இருந்தது எல்லாம். கொரிந்து, அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்பார்ட்டா, அதுக்கப்புறம் ஏத்தேன்ஸு, அது அத்தேனேன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது தெசலோனி, மாசிடோனியா, எல்லாம் மக்கதோனியான்னு சொல்கிறோம் தமிழில்.
இவங்கெல்லாம் வந்து தனித்தனி சிட்டி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்க வந்து அது வந்து ஒரு கிரேக்க நாடே ஒரு தீவு கூட்டம் தான் இல்லைங்களா. ஒவ்வொரு தீவுக்கும் ஒரு தலைவர் இருப்பார், தனி படைகள் இருக்கும். ஒரு கால லாங்குவேஜ் வேணால் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருந்திருக்கலாம். நம்ம எப்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பகுதியில் இருந்து பேசுகிறவங்களையும் புரிஞ்சுக்க முடியுது இல்லையா நம்மளால். அந்த ஸ்லாங் வேறு மாதிரி இருந்தாலும் விளங்குது நமக்கு. அதே போல் அவங்க வந்து கிரேக்கர்கள் எல்லாரும் தனித்தனியாக இருந்ததுனால, தனி ராஜாங்கம் இருந்ததுனால இந்த படையெடுப்புகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போது இங்கே நம்ம பார்க்கும் பொழுது இவங்க வந்து அந்த ஒரு சிலர் விசுவாசித்தார்கள், ஒரு சிலர் விசுவாசியாமல் இருந்தார். அவர் அழகாக சொல்லுகிறார், 500 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு ஒரே நேரத்திலே அவர் தரிசனமாகத்தக்கதாக. எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு காரியம் பார்த்தீங்களா இல்லையா. உயிர்த்தெழுதலிலே நம்பிக்கை இல்லை என்றால் அவர் பின்னால் ஒவ்வொன்றா சொல்கிறாரு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். உடனே தமஸ்குவுக்கு போகிற வழியில் நடந்த அந்த என்கவுண்டரை பற்றி அவர் சொல்கிறார். இறைவனுக்கும் அவருக்கும் உள்ள அந்த என்கவுண்டரை பற்றி மிக அழகாக சொல்கிறார் இல்லையா. என்கவுண்டர் தியாலஜி என்று சொல்லுவாங்க இல்லையா. அவர் விடும்பொழுது நாம் பிடிப்பது, நாம் பிடிக்கும்பொழுது அவர் விடுவது, இப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு அந்த மனநிலை, ஆவிக்குரிய மனநிலை. இல்லை என்றால் அவர் நமது மனதின் புலன்களுக்கு ஆதாரம் கொடுக்கும்பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதையும் நம்மோடு சஞ்சரிக்கிறார் என்பதை நம்மளால் என்ன பண்ண முடியுது, நன்றாக விளங்கி கொள்ள முடியுது. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை அந்த இது வந்து அவர் சொல்கிறார் அவங்களுக்கு. எப்படி வந்து அவர் உயிர் தெழுந்த பின்பு மனித மனதில் பிரவேசித்து இல்லையா, மனிதனோடு ஒன்றரை கலந்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் அவர் நம் வாழ்க்கையில் உயிர் தெழுந்த இரட்சகர் எப்படி இடைப்படுகிறார் என்பதை பவுல் அப்போஸ்தலர் என்ன செய்கிறாரு, மிக அழகாக இந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்க சபைக்கு வந்து அவர் விளக்குறதை நம்ம பார்க்குறோம் இல்லையா. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பட்டணமாக இருந்தது. படையெடுப்புகள் நடந்ததாகவும் சரித்திரத்தில் இவங்களாம் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொன்னாங்க இல்லையா. அலெக்சாண்டருடைய அப்பா 2ஆம் பிலிப்பு இறந்த பின்பு அவர் கொலை செய்யப்பட்ட பின்பு இவர் ஆட்சிக்கு வரார் அலெக்சாண்டரு. இவங்களாம் வந்து ஒன்றிணைய மாட்டேன்னாங்க. கொரிந்து மக்கதோனியால் தான் அவர் இருந்தார், மாசிடோனியில் தானே அவர், தெசலோனி, இப்படி நிறைய பட்டணங்கள் அங்கே, பிலிப்பி, நிறைய பட்டணங்கள் அங்கே இருந்தது இல்லையா, கொலோசு. இவங்களாம் என்ன பண்ண மாட்டேன்னாங்கன்னா வரம் ஒன்றா சேர மாட்டேன்னாங்க. இவர் வந்து இரும்புக்காரன் கொண்டு அவங்கள அடக்கி அவங்கள ஒரே கட்டுக்குள்ளாக கொண்டு வந்து ஒரு கிரேக்க ஒரு பேரரசை வந்து அவர் மாசிடோனிய பேரரசை அவர் நிறுவனத்தை நம்ம பார்க்குறோம். இது சரித்திரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு காரியம். நம்ம சபைக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அவர்கள் நம்பாதவர்களாக அப்படி தானே. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நானும் ஒரு ஐவிட்னஸ் பாதில் இயேசுவானவர் உயிர் தெழுந்ததை பிரசங்கிக்கிறதுல நானும் ஒரு ஐவிட்னஸ் இல்லையா. இன்றைக்கி எப்படி நம்ம ஓய்வு நாளை விட்டுட்டதுனால அதை நம்ம எப்படி பிரசங்கிக்கிறோமோ இல்லையா, அதிகப்படியாக பிரசங்கிக்கிறோம். நம்ம கற்பனைகளை பற்றி பேசுகிறோம், ஓய்வு நாளை பற்றி பேசுகிறோம். 7ஆம் நாள் சனிக்கிழமையில் வருகிறது, அதுதான் தொழுகையின் நாள் என்று நாம் சொல்லுகிறோம். எப்படி இக்கால கிறிஸ்தவர்களுக்கு இந்த கற்பனைகளை பற்றிய சத்தியமோ ஓய்வு நாளை பற்றிய வெளிச்சமும் நாம் கொடுக்குறோமோ, அதே போல தான் உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை என்ன பண்ணாங்க அவங்க அந்த கொரிந்து பட்டணத்திலும் அவர்கள் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் இந்த உண்மையை அவர்கள் விதைக்கத்தக்கதாக. அதுதானே இப்போ நம்ம இங்கே பார்க்கக்கூடிய அந்த வேளையில் திங்கட்கிழமை பாடத்தில் இது சொல்லப்பட்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். ஒரு சிலர் என்ன சொன்னாங்களாம், உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, குழப்புனாங்களாம் விசுவாசிங்களா. அப்படி தானே, அதெல்லாம் முடிஞ்சு போன காரியம், இனிமேல் அது மாதிரிலாம் நடக்காது அப்படின்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அவர்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அந்த கொரிந்து பட்டணத்தில் இருந்த சபைக்குள்ளாக. திங்கட்கிழமை பாடத்தில் பவுல் என்ன எழுதுகிறார் அப்படின்னு சொன்னிங்கன்னா, 7 காரியங்களை பற்றி அவர் சொல்லுகிறார். உயிர்த்தெழுதல் வந்து இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதாவாக இருக்குமே. நான் வாசிக்கிறது வந்து 1 கொரிந்தியர் 15:13 17 வரலாம் இருக்கிற வசனங்கள் தான் திங்கட்கிழமை பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிதாங்களா. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல அவங்க அஞ்ஞான நம்பிக்கை தான். அந்த உயிர்த்தெழுதலெல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆத்மா வந்து மரித்த பின்பும் சரீரத்தோடு உயிரோடு இருக்கிறதாக அவங்க நம்பினாங்க.
உடலும் ஆத்மாவும் இருமை வாதத்தின்படி மரணத்தின் போது ஆத்மா பிரிந்து மரித்தோரின் ஆத்மாக்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு பறந்து செல்வதாக அவங்க நம்பினாங்க. ஏறக்குறைய ரோமன் கத்தோலிக்க உபதேசத்தை போல் அவங்கக்கிட்ட ஒரு இதை வச்சு தான் ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் வந்து மரித்தோர் வேறொரு இடத்துக்கு போகிறாங்க, உத்தரிக்கும் சலோன்னு ஒன்று இருக்குது இல்லையா, இதெல்லாம் பண்ணாங்க. இப்படி ஒரு நம்பிக்கை அஞ்ஞான மக்களுக்குள்ளாகவும் இருந்திருக்குதுன்னு பவுல் எழுதுறது நம்ம பார்க்குறோம். நீங்கள் இந்த வார பாடத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, எங்கள் பிரசங்கம் விருதாவா, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் விருதாவானா வீணா இருக்குமே, உங்கள் விசுவாசமும் வீணாக இருக்குமே இல்லையா, நாங்கள் பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாக இருப்போமே, நடக்காத வந்து நடந்ததாக சொல்கிறதா மாதிரி எப்படி இதாகும் இல்லையா. அவர் மகிமையின் தேவனை தரிசித்தபடினாலே தமஸ்கு செல்லக்கூடிய வழியிலே உயிர்த்தெழுந்த ரட்சகர் இடைப்பட்டபடினாலே அவர் அது வந்து ஒரு அனுபவம் இல்லையா, அனுபவத்தை வந்து மறுக்க முடியாது இல்லையா. நீங்கள் கண்ணால் பார்க்குறது வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, மறுதளிக்கவே முடியாது. பார்த்துக்கோங்க, அவர் சொல்கிறார் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும், இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள், கிறிஸ்து நிறுத்திடலும் அழிந்து போயிருப்பார்களே என்று அவர் என்ன செய்கிறார், 1 கொரிந்தியர் 15:18 அவர் எழுதத்தக்கதாக. இந்த வீண் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை கெனோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உச்சரிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா. உண்மையற்றது, பலனற்றது என்ற அர்த்தம், நோக்கமற்றது இல்லையா. அப்படி என்றால் கிறிஸ்தவ மார்க்கமே உருவாகி இருக்காது கிறிஸ்துவானவர் உயிர் தெரிந்திருக்கவில்லை என்றால் இல்லையா. அநேக இடங்களிலே அவர் தரிசனமானதை பார்க்கிறோம். மேல் வீட்டிலே தரிசனமாகி தோமாவின் சந்தேகத்தை அவர் போக்குகிறார் இல்லையா. அந்த எம்மா ஊருக்கு போகிற வழியிலே சீடர்களுக்கு இடைப்பட்டு தான் உயிர் தெழுந்த ரட்சகர் என்பதை உணவை ஜெபிப்பதன் மூலமாக அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் இல்லையா. அற்புதமான ரட்சகர் என்று நாம் பார்க்கிறோம். பின்பு இவர் சொன்னபடி எல்லாருக்கும், கேபாவுக்கும் எல்லாருக்கும் தரிசனமானார். 500 பேருக்கு ஒரே நேரத்தில் இவங்கெல்லாம் ஐவிட்னஸ்ங்களாக இருந்திருக்கிறாங்க இல்லையா. மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருந்திருக்கிறது கிறிஸ்துவானுடைய உயிர்த்தெழுதல் இல்லையா. ஒரு ஃபேக்ட் அது. அதை வந்து ரோம சரித்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, லூக்காவின் சுவிசேஷத்துலையும் யோவான்லேயும் வர மாதிரி திருட்டளவாய் அவருடைய சரீரத்தை வந்து யார் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லணும், சீஷர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ஆர்டர் ஒன்று வருது இல்லையா. அந்த உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொள்ளாதபடி அந்த ஜனங்கள் அவர்கள் ஒரு தவறான ஒரு காரியத்தை அந்த இடத்துல அவர்கள் சொல்வதை நாம் விசுவாசம் பலனற்ற ஒன்று, உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் இல்லையா. மத்தாயோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, பயனற்ற ஒன்று என்றதுக்கு அப்படிதானே. அப்போது 15:15 அவர் சொல்கிறபடி நாங்கள் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போமே என்று சொல்லுகிறார். அப்படி அல்ல அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை. இன்றைக்கு கிறிஸ்துவானவர் எப்படி நம்மோடு கூட திருமுழுக்கிற்கு பின்பு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்த நம்முடைய வாழ்க்கையிலே பிரவேசித்து தான் இருக்கிறேன் என்பதை நம்முடைய மனதின் புலன்களுக்கு ஆதாரம் கொடுக்கும் பொழுது அதை நம்மால் விளங்கி கொள்ள முடிகிறதோ, இதே விசுவாசத்திலே பவுல் அப்போஸ்தலனும் அந்த கொரிந்து பட்டணத்து சபையாரும் அவர் பிரசங்கித்த இடங்களில் உள்ளவர்களும் அவர்கள் இருந்திருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி தானே. செவ்வாய்க்கிழமை பாடத்தில் நம்ம பார்க்கும்போது நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார், 1 கொரிந்தியர் 15:20 நம்ம வாசிக்கிறோம். முதற் பலனானார் என்று சொல்லப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இல்லையா. 1 கொரிந்தியர் 15:20-23 அவர் மிக அழகாக அந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். 15:20 23 நாம் பார்க்கும்பொழுது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்த நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலனானார். மனுஷரால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்கு எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அவர் மிக அழகாக சொல்லத்தக்கதாக தானே. அப்போது இந்த கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த ரட்சகர், அவர் தான் நம்மை வழி நடத்துகிறார் என்பதை அனுதின அனுபவத்திலே நாம் விளங்கி கொள்ளத்தக்கதாக தானே. இப்போ முதலாவது வந்து முட்டாள்தனமானதுன்றார். உயிர்த்தெழுதலில் மறுதளிப்பது வந்து ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு அவர் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 15:29-34 பார்க்கும்போது இல்லையா. அப்போது நிறைய கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்பட்டது. இந்த உயிர்த்தெழுதலை பற்றி நாம் இது பண்ணும்பொழுதுங்க, தியானிக்கும் பொழுது
சரி, புதன்கிழமை பாடல தான் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. உயிர் தெழுந்த சரீரம் எப்படி இருக்கும் அப்படிதானே? இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, முந்தின ஆதாம் மரித்து போனால் பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையா? இதே 15ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னா, மரிக்கும் போது நேச்சுரல் டெத்தில் ஒரு மனுஷனுடைய சரீரம் எப்படி இருக்கணும், உயிர் தெழும்போது அவன் சரீரத்தில் என்னென்ன மாற்றங்கள் காணப்பட்டு இருக்கும் அப்படின்னா மிக விளக்கமாக என்ன செய்கிறாரு. இந்த 15ஆம் அதிகாரத்தின் பிற்பகுதியில் 35லேருந்து 39 வசனங்களில் பவுலப்போஸ்தலன் என்ன செய்கிறாருன்னா மிக தெளிவாக அதை எழுதத்தக்கதாக அருமையான ஆண்டோட பிள்ளைகள் அதானே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விதைக்கு ஒப்பிடுறாரு. விதை விதைக்கும் போது சாதாரணமாக சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அது உயிர்த்து அது ஒரு செடியாக முளைத்து வரும்பொழுது எப்படி ஒரு ஃப்ளரிஷிங் ஆகுதோ அதே போல் தான் உயிர்த்தெழுதலும் இருக்கும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, போதிக்கத்தக்கதாக அருமையான ஆண்டோடைய பிள்ளைகள் இல்லையா? என்ன சொல்கிறாரு, எல்லா சரீரங்களும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்றார் இல்லையா? நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசம் இருப்பது போல மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் இருக்கும் என்று அவர் சொல்லத்தக்கதாக இல்லையா? அவர் சொல்கிறாரு, முந்தினது பூமிக்குரியது சரீரம், அழியக்கூடியது, பலவீனமானது, இயற்கை ரீதியானது. பிந்தையது பரலோகத்திற்குரியது, அழியாதது, பலம் உள்ளது, ஆவிக்குரியது இல்லையா? இந்த ஆவிக்குரியதுன்றது தான் எப்படி நினச்சிக்கிறாங்கன்னீங்கன்னா தப்பாக நினச்சிக்கிறாங்க அநேக கிறிஸ்தவ பிரிவுகளிலும். ஏன் நம்ம செவன்த் அட்வென்டிஸ்ட் விசுவாசிகளும் கூட ஆவிக்குரியது அப்படின்னா இப்போது ஏசாமியே சொல்கிறாரு இல்லையா, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்றாரு. ஆவிக்குரிய சரீரம்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த 15ஆம் அதிகாரத்தில். அப்படி தானே நம்ம இங்கே பார்க்கும்போது நான் அதை வாசிக்கிறவங்களுக்காக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த 35வது வசனத்தில் அவர் பேசும்பொழுது அருமையான ஆங்கிலம், மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் ஒரு சொல்வானாகில், புத்திவீனனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாது. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனி விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வரும் விதையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். அப்படி தானே? அப்படியே சொல்லிக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். 42ஆம் வசனம், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனமுள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். உயிர்ப்பிக்கிற ஆவியானார் அப்படின்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு ஆவி போல கடவுள் அப்படின்னு. அப்படி கிடையாது. தே ஹேவ் எ ஃபார்ம். அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஒரு உருவம் இருக்கிறது, ஒரு டெஃபினட்டு ஒரு ஒரு கான்க்ரீட்டு சரீரம் இருக்குது தேவனுக்கு. நம்ம என்னமோ ஆவிக்குரியது அப்படின்றத நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, ஏதோ ஆவியாக இருப்பாங்கப்பா, அப்படி கிடையாது. ஒரு கால் நம்மை போல மாம்சமும் எலும்புகளும் தோலும் இரத்தமும் சதையும் உள்ள ஒரு சரீரமாக இல்லாமல் இருக்கலாம். பட் தே ஹாவ் ஏ டெஃபினட் ஃபிசிக்கு. அது ஆவிக்குரிய சரீரம்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. விளையாச்சுங்களா? உயிர் தெழுந்த ரட்சகரை பவுல் என்ன செய்கிறாரு, தமஸ்கு போகிற வழியில் சந்திக்கிறாரு. அவருக்கு அந்த நிலைமை, கிறிஸ்துவானவர் மகிமையடைந்த அந்த நிலைமைக்கும் மனுஷனாக இருந்த போது இருந்த நிலைமைக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படிதானே? அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த இடத்துல உயிர் தெழுந்த சரீரம் ஆவிக்குரிய சரீரம். அது ஒரு சரீரம், ஏதோ ஒரு ஸ்பிரிட்டு கிடையாது அது இல்லையா? எசேக்கியல்லாம் நம்ம என்ன வாசிக்கிறோம், தானியேல், எசேக்கியல், வெளிப்பட்டின விசேஷம் இல்லையா? எல்லாத்துலேயுமே நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, உங்களுக்கு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அதன் மேல் ஒருவர் வீற்றிருந்தார், மனுஷ சாயலான ஒருவர் வீற்றிருந்தார் அப்படின்னா டெஃபினட் ஃபார்ம் இருக்குது அவங்களுக்கு. ஒரு கால் நம்மளை போல் மாம்சமோ ரத்தமோ சதையும் தோலும் நரம்பும் எலும்புகளும் இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு. பட் தே ஹாவ் எ ஃபார்ம், தே ஹாவ் எ டெஃபினட் ஸ்ட்ரக்சர். மனுஷ சாயலானவர் வீற்றிருந்தவர் பார்வைக்கு பதுமராகத்தை போல் இருந்தார் அப்படின்னா இஸ் எ பர்சன். காட் இஸ் நாட் எ மியர் ஸ்பிரிட்டு. ஏதோ ஒரு ஆவி கிடையாது கடவுள். ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறாங்க அவங்க.
அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் இல்லையா, நம்ம பார்த்தது கிடையாது. இல்லை நம்ம அவங்க மகிமை அடைந்த நிலையில் இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாது எப்படி இருக்கிறோம்னு நமக்கு தெரியாது. தீர்க்கதரிசிகள் தரிசனத்திலே பார்த்துருக்காங்க. ஆனால் அப்படி தானே, அது ஒரு சரீரம், ஆவிக்குரிய சரீரம் என்றால். ஏன்னா உயிர்த்தெழுந்த பின்பு கூட அவர் என்ன பண்ணுறாரு, எம்மாவூர் போகிற சீஷர்களுக்கு இது படுத்துறாரு. அப்புறம் தான் அவங்களுக்கு வழங்குது ஜெபம் பண்ணும்போது தான். அதே போல் தோமாவுக்கு காட்டும் பொழுது என்ன சொல்கிறாரு, ஒரு ஆவிக்கு என்ன இருக்காது, இந்த மாதிரியான நிலைமை இருக்காதப்பா, நீ வா வந்து தொட்டுப்பார் என்னுடைய சரீரத்தை, இல்லையா, கைகளை போட்டுப்பார் விழாவிலே அப்படின்றாங்க. தே ஹேவ் எ டெஃபினட் ஃபிசிக்ஸ். சரீரம் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஆவிக்குரிய சரீரன்ற வார்த்தை பயன்படுத்துகிறார் பவுல். அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. பட் தே ஹேவ் எ கான்கிரீட், ஒரு திடமான ஒரு உடல் அவங்களுக்கு இருக்குது, இல்லையா. பின்பு தேவன் தமது விரலினால் எழுதின 10 கற்பனைகளை மோசே நேரத்தில் ஒப்பு கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு எல்லாம் நம்மை போலவே அவங்கள இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் நம்மளை மாதிரி ஒரு கால் எளிதில் அழிந்து போகக்கூடிய சரீரம் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். பட் அவங்களுக்கு நமது மகிமை அடைந்த சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றுவார் அப்படின்னா பவுல் என்ன சொல்கிறாரு, அந்த அதிகாரத்திலேயே அவர் சொல்லத்தக்கதாக இல்லையா. அவர் சொல்கிறாரு, பிலிப்பியர் 3:21 சொல்கிறார் அவர், நமது அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமை அடைந்த சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார், இல்லையா. ஏறக்குறைய உயிர்த்தெழுதலில் அவர் எப்படி இருந்தாரோ, தோமாவை பார்க்கும்போது, எம்மாவூர் சீஷர்களை பார்க்கும்போது, படவிலே மீன் பிடித்து கொண்டு வந்த பேதுரு, நிர்வாணமாக இருந்த பேதுருவை பார்க்கும்போது, இல்லையா, அந்த 500 பேருக்கு அதிகமானவர்களுக்கு அவர் சந்திக்கும் போது எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாரோ அதே சரீரம் மறுரூபமாக, பாவத்துக்கு முன்னால் நாம் ஆதாமை பெற்றிருந்த அந்த சரீரத்தை உயிர்த்தெழுதலே நாம் என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, இல்லையா. அப்போது இதை தான் அவர் சொல்கிறார். வியாழக்கிழமை பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். நம்ம வியாழக்கிழமை பாடத்தில் மரணத்தின் மீது இறுதி வெற்றி என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம், இல்லையா. கடைசியில் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார், பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அதானே எல்லாருக்கும் பயத்தை ஏற்படுத்துது, அதான நம்பிக்கையற்ற நிலைமை ஏற்படுத்துது உலகத்தில், இல்லையா. அப்போது இயேசுவானவர் எப்படி அவர் பரிகரித்தாரோ, இல்லை நாங்கள் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது கடைசி பகுதியில் அது ரொம்ப தெளிவாக அவர் அதை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி தானே, சகோதரரே, நான் சொல்லுவது என்னவென்றால், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகி இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகி இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ளும்பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லத்தக்கதாக. அப்படிதானே, இன்னும் கூட தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 1 கொரிந்தியர் 15 பார்க்கும்போது, ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் எழுந்திருந்து அவங்க ஜீவனை அடைவார்கள் என்பது அதிக நிச்சயமாகவே. உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் கிறிஸ்தவ மார்க்கமே இருந்திருக்காது அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை. அதை நம்ப மறுத்த கொரிந்தியருக்கு உயிர்த்தெழுதலை பற்றி மிக தெளிவாக தானும் ஒரு சாட்சி உயிர்த்தெழுந்த ரட்சகரை சந்தித்ததில் என்பதை அவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்தத்தக்க. தேவனுடைய குமாரன் தம்மை எனக்குள்ளாக வெளிப்படுத்த சுத்தமாக இருந்தபோது அந்த மற்றொரு அவர் என்ன செய்கிறார், எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். கண்களுக்கு புலப்படாத தேவ வல்லமை, அண்ட சராசரங்களை படைத்து பாதுகாத்து வழி நடக்கிற அவர், இல்லையா. இந்த சிறிய மனிதனுடைய இருதயத்தில் என்ன செய்கிறார், உயிர்த்தெழுந்த ரட்சகர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருந்து நம்மை வழிநடத்தி செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. நம் புலன்களுக்கு, மனதின் புலன்களுக்கு ஆதாரம் கொடுக்கும்போது கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த ரட்சகர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுது. ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது என்ன பண்ண முடியாது, நம்ம மறுக்கவே முடியாது. கர்த்தர் நம்மோடு இருப்பார். பிரார்த்தனை செய்வோம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்களாக எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரை,
இந்த நல்ல பரிசுத்த நாளின் மத்தியான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே, உடைய திருக்குமாரனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாங்கள் தியானிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் அவரை எப்படி மரித்து அவரை 3ஆம் நாளிலே நீர் உயிரோடு கூட எழுப்பினீரோ அதே வண்ணமாக ஆண்டவரே, அவரும் எங்களை அவர் வரும்பொழுது 2ஆவது முறை உயிரோடு கூட எழுப்பப்படுவோம் என்ற விசுவாசத்தினாலே கிறிஸ்தவ நம்பிக்கை கட்டப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் அதை நம்பாத ஒரு சில கிரேக்கர்கள் அந்த கொரிந்து பட்டணத்தில் இருந்தது போல எனக்கு உலகம் முழுதும் அப்படி இருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தர் எங்கள் மூலமாய் பிரசங்கிக்கப்படுகிற சுவிசேஷமானது வெற்றி அடைவதை எங்களால் உணர முடியும். ஆவியானவரை கொண்டு நீர் கிரியை செய்வதை எங்களால் அறிந்து கொள்ள முடிகிறதப்பா. உடைய கிருபை எங்களோடு கூட இருந்து உமக்கென்று நம்முடைய உயிர்த்த நம்முடைய திருக்குமாரனுக்கென்று பலத்த சாட்சிகளாக நாங்கள் ஜீவிக்கவும், அவர் மரணத்தினாலும் உயிர்த்தெழுந்தாலும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த உலகத்திற்கு அறிவிக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை தாரும் உடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென்.